பார்க்க போறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நம்ம 4 விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்னா என்ன, அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன. இப்போ நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ உள்ள போயிட்டு அப்படியே திரும்பி ரிவேர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன? ஜெனரேட்டிவ் வந்து இது டிப்பிக்கலா எப்படின்னா இட்ஸ் a டைப் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா இது புதிய கண்டென்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது டெக்ஸ்டாவும் இருக்கலாம், இமேஜாவும் இருக்கலாம், கோடாவும் இருக்கலாம், அல்லது ஆடியோவும் இருக்கும், சிந்தட்டிக் டேட்டாவும் இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு புதுசா உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிங் ஒரிஜினல் கண்டென்ட் லைக் ஹியூமன். ஓகே, மற்றதெல்லாம் அப்படி கிரியேட் பண்ணாது. உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணாலோ வேற எங்க போனீங்கனாலும் புதுசா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்காது. ஓகே, அது இருக்கிறத உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும், இல்லது கிளாசிஃபை பண்ணி கொடுக்கும், இல்லது எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா புதிய கண்டென்ட்டை உருவாக்கி கொடுக்கும். பழச வச்சு, அது கத்துக்கிட்டதை வச்சு உங்களுக்கு புதுசா ஒரு கண்டென்ட்டையே உருவாக்கி கொடுக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி உருவாக்குது புது கண்டென்ட்டை அப்படின்னா, பின்னாடி நம்ம இதுக்கு மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, லார்ஜ் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்றோம்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்றோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி அது கத்துக்கிட்டதை வச்சு புதுசா ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் இது முக்கியமான விஷயம். அப்புறம் இதுல மிக முக்கியமான ஒண்ணுன்னா இதுல டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டூல் கிட் இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்புறம் டிஃப்யூஷன், அதாவது இதை லைக் டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்ம கொடுக்கறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை கத்துக்கிட்டு டீகோடிங் என்கோடிங் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறது. அது டீகோடிங்னா என்ன, என்கோடிங்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி வரும்போது ஒரு டீட்டெயில நம்ம பார்த்துட்டே வரும். ஓகே, அதே மாதிரி DALL-E பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலா ChatGPT நமக்கு எப்படி இமேஜ் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ, DALL-E யூஸ்வலா என்ன பண்ணுதுன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் எல்எல்எம். ஓகே, ரெண்டும் நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது 2 ஒன்னா வரலாம், ஆனா ரெண்டுமே வேற வேற மாடல்ஸ், வேற வேற லேர்னிங், வேற வேற விஷயம். ஓகே, அப்புறம் ஜென்ஏஐ பொறுத்த வரைக்கும் அது காப்பி அடிக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கணும். அது நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது இருக்கிற இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு காப்பி அடிச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும். நோ, அது காப்பி அடிக்கல, அது புதுசா உருவாக்கி தான் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி எந்த பேட்டர்னோ அல்லது இது பண்ணியோ அது பேஸா அது கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண பேட்டர்ன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுது, அதை எடுத்துட்டு நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால கண்டென்ட் எப்பவுமே பியூரா நியூவா கிரியேட் பண்ணதா தான் இருக்கும். அது டைரக்டா போய் ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்குதானா இல்லை. ஓகே, அது எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு ஹியூமன் கிரியேட்டிவிட்டி ஆர்குமெண்ட், நமக்கு ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட டைமை சேவ் பண்றதுக்கும் நமக்கு இது வேலை செய்யுது, இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அன் யூசர் நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்புட் கொடுப்போம். ஓகே, அந்த இன்புட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றோம், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அப்புறம் அந்த இன்புட் அதை வாங்கி என்ன பண்ணுது அப்படின்னா அது பின்னாடி இருக்கக்கூடிய எல்எல்எம் மாடலுக்கு கொடுத்துட்டு அந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா அதுல நியூரல் நெட்வொர்க் ஓகே இருக்கு, அதை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, கண்டென்ட்டா கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, இந்த மாடல் என்ன பண்ணுது, பேசிக்கா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழைய பேட்டர்ன்ஸை வச்சு புதுசா நமக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இது ஓரளவுக்கு கத்துக்குச்சு, ஆனா புதுசா ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ChatGPT 4.0 எடுத்துக்கிட்டா 2023 அதுக்கு லேர்னிங் முடிஞ்சிச்சு. அப்போ ChatGPT 2023 ஆரம்பிச்சு 2025 இன்னைக்கு 2 வருஷத்துக்கான விஷயங்கள் எனக்கு வேணுமே, நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்றோம். அல்லது அதை நம்ம அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்லயே நம்ம புது விஷயத்தை கொடுத்து அதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு அந்த ஃபைன் டியூன் பண்ணதை நமக்கு தேவையான அல்லது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி. ஓகே, எல்எல்எம் இருக்கு, எனக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோடது வேணும், எனக்கு லா இண்டஸ்ட்ரியோட வேணும், எனக்கு ஒரு
கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட வேணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒரு டேட்டாவை கொடுத்து அது திரும்பவும் நம்ம என்ன ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே வச்சுதான் அது என்ன பண்ணுது, நமக்கு அப் டு டேட் ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெக்ரூட்டர் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை 10 நிமிஷத்துலயோ ஒரு 5 நிமிஷத்துலயோ டிராப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடலாம். முன்னாடியெல்லாம் நாள் கணக்கா எடுப்பாங்க. இப்போ ஒரு புது வேலைக்கு ஒரு ஆளுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு நிமிஷத்துல எழுதி கொடுத்துடலாம். ஓகே, கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா. அதே மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கோ ஏதோ ஆர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேலியில கொடுத்தா இமீடியட்டா நமக்கு வந்துடும்.